இன்றைக்கி தேதிக்கு நிறைய பேர் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும். அப்படி ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுடைய கிச்சனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர். இதை ஒரு வாட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இனிமேல் இதில் தான் நான் சமையலே செய்வேன் அப்படின்னு சொல்வீங்க. எஸ், அந்த அளவுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஹாமில்டன் பீச் டிஜிட்டல் ஏர்ஃப்ரையர் 2.0. ஸோ இதை யூஸ் பண்ணி சமையல் வேலையை எப்படி ஈஸியாக்குறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு. மேலே உங்களுக்கு டோட்டல் கெப்பாசிட்டி 7.2 லிட்டர்ஸ். ஸோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் ஈஸியாக சமைக்க முடியும். பேஸ்கெட் கெப்பாசிட்டியும் நல்லா இருக்கு, 6.5 லிட்டர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னும் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி ஏர் ஃப்ரையர் எவ்வளோ நல்லா இருக்கு, டிசைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, 2 இயர்ஸ் வாரண்டியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ QR கோட் ஸ்கேன் பண்ணி 2 இயர்ஸ் வாரண்டி கிளைம் பண்ணியிருக்காங்க. ஹாமில்டன் பீச் ஏர்ஃப்ரையர் பிளாக் பியூட்டி மாதிரி அழகான பிளாக் கலர் ஃபினிஷ். டிசைன் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக கிளாஸியாக இருக்குது. இங்கே பில்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக் பில்ட்டோட வருது. அதே மேலே வந்து உங்களுக்கு அக்ரலிக் ஃபினிஷ். அதனால் வந்து 360 வியூவில் உள்ள என்ன குக் ஆகுது அப்படின்னு பார்க்குற மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட், அதாவது செமி டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேவோட மேலே கொடுத்துருக்காங்க. பேஸ்கெட் உங்களுக்கு 6.2 லிட்டர்ஸோட வருது. ஸோ பெரிய ஃபேமிலி அப்படின்னாலுமே உங்களுக்கு ஈஸியாக இதில் நீங்கள் சமைக்கலாம். பேட்சாக சமைக்க தேவையில்லை. ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள ஒரு பேக்கர் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 ஆம்பியர். அதனால் நம்ம வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் எல்லாம் எப்படி பெரிய ப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோமோ அதை தான் யூஸ் பண்ணணும் இதில். ஸோ முதல்ல ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணி சில ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் உண்மையிலே இது எப்படி இருக்குது அப்படின்னு. ப்ளக் பண்ண உடனே பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் லைட் எரியும். லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒயிட் லைட் மாறிடும். தட் ஷோஸ் இது வந்து உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸ்டார்ட் அண்ட் பாஸ் பட்டன் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. ரெசிபி பட்டனும் கொடுத்துருக்காங்க. எந்த ரெசிபிக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் செட் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 12 ப்ரீ மோட்ஸும் இதில் செட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிக்கன் கிரில் பண்ணணும், பீஸா இல்லைனா கப் கேக்ஸ் பண்ணணும், ஃபிஷ் பண்ணணும்னு எது வேணுமோ ஈஸியாக ஒன் செலக்டில் நீங்கள் குக் பண்ணலாம். ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் இருக்குது. இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கிறது, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுனாலும் சரி, டைம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணணுனாலும் கீப் வார்ம் அப்படிங்கிற மாதிரி டெடிகேட்டட் மோட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பட்டனும் டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. கேக்கெல்லாம் பேக் பண்ணணும்னா ப்ரீ ஹீட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிலே பட்டன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று. நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைனா மார்னிங் எழுந்துக்கும் போதே வந்து பிரேக்ஃபாஸ்ட் குக் ஆகணும் அப்படின்னா என்ன வேணுமோ இதில் வச்சுட்டு நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு குக்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வர்ற நேரம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி ரெடியும் ஆகிடும். ஸோ டிலே பட்டன் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக வேர்க்கடலை எவ்வளோ குயிக்காக வறுக்க முடியுது அப்படின்னு பார்த்துருவோம். கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். லைட்டாக நான் வந்து எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறேன். வேணுங்கிறவங்க எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுங்கள், இல்லை அப்படியே கூட நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். லாக் ஆன உடனே தான் உங்களுக்கு மேலே ஆன் பண்ண முடியும். இப்போது ஜஸ்ட்டு 180 டிகிரி நான் வந்து டைமர் வந்து 5 மினிட்ஸ் வைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக வறுபட்டுருச்சு. ஸோ லெமன் ரைஸோ போஹாவோ இமீடியட்டாக செய்யலாம். அடுத்ததான் நான் ட்ரை பண்ண போகிறது நம்ம எல்லாருடைய ஃபேவரட் எக் ஆம்லெட் எப்படி ஏர் ஃப்ரையரில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சம் இதை டேஸ்ட் ஆக்கிறதுக்கு மேலே சீஸ். ஏர் ஃப்ரையர் ஓப்பன் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு 180 டிகிரி டைமர் வந்து 5 மினிட்ஸ் வச்சு பார்க்குறேன். Look at this perfect circle egg omelette ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருடைய ஃபேவரட் கிரில் சிக்கன் நம்ம ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குன்னு. மேரினேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். ஏர் ஃப்ரையர் லாக் பண்ணிவிட்டு கிரில் சிக்கனுக்கு டிஃபால்ட்டாக மெனு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். சிக்கன் குக் ஆகிறதையும் 360 டிகிரி வியூவில் நம்ம பார்க்கலாம்.
கிரில் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. குக் ஆகிடுச்சா அப்படின்னு பார்ப்போம். நல்லா ஜூஸியாக இருக்குது. நீங்களே பார்க்கலாம், உள்ள வரைக்கும் குக் ஆகிருக்கு. ஜஸ்ட் 40 மினிட்ஸில் கிரில் சிக்கன் ரெடி. நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது பன்னீர் கபாப். ஸோ வந்து ஆல்ரெடி பன்னீர் எல்லாமே வந்து ஸ்கூவர்ஸில் வந்து மேரினேட் பண்ணி போட்டுட்டேன். ஸோ உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எப்படி குக் ஆகுதுன்னு பார்க்கலாம். டைரெக்டாக பிளேட்ஸ்லேயே ப்ளேஸ் பண்ணுறேன். லாக். பன்னீர் கபாப் குக் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். பன்னீர் கபாப் ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே குக் ஆகிருக்கு பாருங்கள். ஆனியன், கேப்சிகம் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஷ்ரிங்க் ஆகிருக்கு. இதை எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணணும், உடனே சாப்பிட போகிறீங்கனாலும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இல்லை கெஸ்ட் வர்ற வரைக்கும் இதை நான் வச்சுருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா வந்து கீப் வார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனும் உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். கெஸ்ட் வராங்க, அது வரைக்கும் சூடாக இருக்கணும்னா இந்த கீப் வார்ம் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு குக் ஆகாது. பட் 65 டிகிரி செல்சியஸில் அதை வந்து உங்களுக்கு வார்மாகவே வச்சுருக்கோம். டைமரும் எவ்வளோ நேரம் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஹாட் பேக்கில் நம்ம வந்து எப்படி சாப்பாடை சூடாக வைப்போமோ அந்த மாதிரி இது உள்ளே நம்ம சூடாகவும் வச்சுக்கலாம். பன்னீர் கபாப் இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஹாமில்டன் பீச் டிஜிட்டல் ஏர்ஃப்ரையர் 2.0 எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ ஈஸியாக இதில் நீங்கள் சமைக்கலாம், என்னென்ன மோட்ஸ் இருக்கா அப்படிங்கிற எல்லாமே பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.